Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா how to balance any chemical equation தான் பார்க்க போறோம். ஸோ பேலன்சிங் ஈக்குவேஷன்னாலே அது எதை பேஸ் பண்ணினா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அதாவது டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ என்னன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க Zn plus 2HCl gives ZnCl2 plus H2 இருக்கு இல்லையா. இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஏரோ மார்க் பாருங்க, இந்த ஏரோ மார்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரியாக்டன்ட் சொல்லுவாங்க. இந்த ஏரோ மார்க்குக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரோ மார்க்குக்கு முன்னாடி வந்து நம்ம LHSன்னு சொல்லணும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி ஏரோ மார்க்குக்கு அடுத்தது வரக்கூடியது ப்ராடக்ட் சைடு வந்து RHS, அதான் ரைட் ஹேண்ட் சைடு. என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இந்த ரியாக்டன் சைடில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோட ஆட்டம்ஸும் ப்ராடக்டோட இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோட ஆட்டம்ஸும் சேமா இருக்கணும். ஸோ இந்த சைடு ரியாக்டன் சைடும் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் சைட்லையும் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். புரியுதுங்களா? ஸோ பேலன்ஸ் ஈக்குவேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஏற்கனவே நான் ஒரு மெத்தடு அல்ஜிப்ரிக் மெத்தடு அப்லோட் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா மெட்டல்ஸை முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி செக் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் பார்க்கணும், தேர்ட் ஒன்று ஆக்சிஜன் பார்க்கணும், ஃபோர்த் ஒன்று தான் ஹைட்ரஜன் பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து பேலன்ஸ் த ஈக்குவேஷன் ஈஸியா பண்ணலாம். சரிங்களா? ஸோ மெட்டல்ஸ்னா இங்க என்னென்ன கொடுத்துருக்கேன்னா ஜிங்க், அயன், சோடியம், அலுமினியம், மெக்னீசியம். ஸோ எது வேணா கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மெட்டல்ஸ்லாம் தான் வரும். ஸோ மெட்டல்ஸை முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது நான் மெட்டல்ஸ், அடுத்தது ஆக்சிஜன், அப்புறம் ஹைட்ரஜன். இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரூல். ஸோ ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் தான் கொடுப்பாங்க. ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாத ஈக்குவேஷனை தான் நம்ம ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஆட்டம்ஸ் ரியாக்டன் சைட்லயும் ப்ராடக்ட் சைட்லயும் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்பர் எழுதி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஆட்டம்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் எங்க இருக்குன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கெமிக்கல் ஃபார்முலாஸ், காம்பவுண்டுக்கு முன்னாடியும் அதே மாதிரி எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் ஃபார்முலாக்கு முன்னாடி இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட்ஸ். அதே மாதிரி எதுவுமே பண்ணவே கூடாது இந்த சப்ஸ்கிரிப்டை. ஸோ அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இதுதான் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஃபார்முலாவுக்கு முன்னாடி எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ட்னா எதுனா இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா சின்னதா 2 இதான் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இதை நீங்க தொடவே கூடாது, இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை ஆல்டர் பண்றதோ சேஞ்ச் பண்றதோ ரப் பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாது இந்த சப்ஸ்கிரிப்ட். ஒன்லி நீங்க கோஎஃபிஷியன்ட்டை இங்க ஆட் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். அதே மாதிரி காம்பவுண்டுக்கு நடுவுல போய் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ZnCl2னா இங்க போய் நீங்க எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணா தப்பு. ஸோ இங்கதான் ஆட் பண்ணணும், அதாவது காம்பவுண்டுக்கு முன்னாடி தான் நீங்க ஆட் பண்ணணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூல் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணலாம். வாங்க இப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷனை பார்க்கலாம். MnO2 plus HCl gives MnCl2 plus H2O plus Cl2. இந்த ஈக்குவேஷன் வந்து 2023ல அவங்களுக்கு சிபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணும், இந்த ஏரோ மார்க்கு கீழே ஒரு லைன் ஸ்லாண்டிங்கா போட்டுக்குங்க. ஸோ ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கிற ரூல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்க இருக்கு பாருங்க மேங்கனீஸ், Mn இருக்கா. ஸோ Mn எத்தனை இருக்கு இங்க எதுவுமே நம்பர் இல்லை, சப்ஸ்கிரிப்ட்லயும் நம்பர் இல்லை, ஃப்ரண்ட்லயும் நம்பர் இல்லை. ஸோ Mn வந்து 1 தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க ப்ராடக்ட் சைடு Mn. அதே மாதிரி இங்க வந்து எந்த நம்பருமே கொடுக்கல பாருங்க, சப்ஸ்கிரிப்ட்லயும் எதுவும் இல்லை, இங்க முன்னாடியும் நம்பர் இல்லை. ஸோ Mn வந்து 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பார்க்கணும், மெட்டலுக்கு அப்புறம் நான் மெட்டல். ஸோ நான் மெட்டல் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, குளோரின் கொடுத்துருக்காங்க. குளோரின் இந்த சைட்ல ரியாக்டர் சைட்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க, குளோரின் 1 தான் இருக்கு. ஸோ அதே ஏன்னா எந்த நம்பருமே கொடுக்கல பாருங்க. அதே மாதிரி குளோரின் இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு, இங்க 1 இருக்கு பாருங்க 2. ஸோ டோட்டலா 2 + 2 குளோரின் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்கணும்னா ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எத்தனை இருக்குது இங்க பாருங்க 2 இருக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு. ப்ராடக்ட் சைட்ல ஆக்சிஜன் எத்தனை இருக்கு பாருங்க, எந்த நம்பருமே கொடுக்கல. இந்த 2 வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு தான்.
ஆக்சிஜனுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1 இருக்கு. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் லாஸ்டா பார்க்க வேண்டியது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? ரியாக்டன் சைட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் 1 இருக்கு. ஸோ ப்ராடக்ட் சைட்ல ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு பாருங்க? 2 இருக்கு. ஸோ இந்த 2 வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு உள்ளது. ஸோ ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒன்னா வந்து பேலன்ஸ் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பேலன்ஸ் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கலாம்? மேங்கனீஸ் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. குளோரின் பாருங்க, இங்க 1 தான் இருக்கு, ஆனா இங்க 4 இருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆகல. இப்போ குளோரின் இடத்துல பாருங்க, இங்க 1 தான் இருக்கு, ஆனா இங்க பாருங்க, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ 4 இருக்கு. இதை நம்ம 4 ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல நம்ம 4 ஆட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்ல குளோரினுக்காக நம்ம 4 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரஜனுக்கும் இந்த 4 கிடைச்சிருது. பாத்தீங்களா? இந்த 4 வந்து காமன் டு போத் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 வந்து ஹைட்ரஜனுக்கும் சொந்தமானது, குளோரினுக்கும் சொந்தமானது. இப்ப நீங்க குளோரினுக்காக நீங்க 4 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரஜனுக்கும் 4 கிடைச்சிது. ஸோ நீங்க குளோரினை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க 1ல இருந்து 4. ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு இப்ப எவ்வளவு கிடைச்சிருச்சு? 4 கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து குளோரினும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு ரியாக்டன் சைட்லயும் ப்ராடக்ட் சைட்லயும். ஆனா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகல. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஹைட்ரஜன் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு இருக்குது? 4 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இங்க பாத்தீங்களா 4 இருக்குது ஹைட்ரஜன், இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சோ இத வந்து 4 ஆக்கணும்னா ஃப்ரண்ட்ல நீங்க 2 ஆட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல 2 ஆட் பண்ணீங்கன்னா அது ஆக்சிஜனுக்கும் சொந்தம், இந்த 2 வந்து ஆக்சிஜனுக்கும் சொந்தம், இந்த ஹைட்ரஜனுக்கும் சொந்தம். இப்ப ஹைட்ரஜன் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதினீங்கன்னா 2 into 2 அப்பனா எவ்வளவு? 4 ஹைட்ரஜன் இருக்கு. சோ இந்த சைட்லயும் உங்களுக்கு 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு. இந்த 2 ஹைட்ரஜனுக்காக நீங்க 2 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் எத்தனை ஆயிடுச்சு? 2 ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிஜனும் 2 ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா ஒரு வாட்டி பேலன்ஸ் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க, இப்போ ஒன்னொன்னுக்குமே ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ஒரு வாட்டி நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வெண்டா நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸும் ஆயிடும், உங்களுக்கு மிஸ்டேக்கும் வரவே வராது. சரிங்களா? இப்போ ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ மெக்னீஷியத்துக்கு வந்து எத்தனை இருக்குது? இந்த ரியாக்டன் சைட்ல 1 இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் சைட்ல 1 இருக்கு. அதே மாதிரி குளோரின் எத்தனை நம்ம கண்டுபிடிச்சது? 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4 குளோரின். இந்த சைடு எத்தனை இருக்கு? அவங்க கொடுத்ததே வந்து 2 2 ஆங்கிலே கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் ஈக்குவேஷன் கொடுக்கும் போதே 4 இருந்தது. ஸோ இது 4. ஸோ மேங்கனீஸும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, குளோரினும் பேலன்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு சைட்லயுமே. அடுத்தது ஆக்சிஜன் பாருங்க, இங்க 2 இருக்கு, அதே மாதிரி இங்க 2 எழுதிடுறோம். இங்க ஆக்சிஜன் பாருங்க, இங்க இந்த ஹைட்ரஜனுக்கு பண்ணும் போது நமக்கு ஆக்சிஜனுக்கு 2 கிடைச்சிச்சு. ஸோ ஆக்சிஜன் 2 இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சிஜன் 2 இதுவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஹைட்ரஜன் பாருங்க 4 கிடைச்சிச்சு நமக்கு ஹைட்ரஜன். ஸோ 4 ஹைட்ரஜன். இந்த சைடு பாருங்க 2 2s are 4 இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் 4 எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனை ஒரு தடவை வந்து நீங்க கீழே எடுத்து எழுதிக்கணும். MnO2 plus 4HCl gives MnCl2 plus 2H2O plus Cl2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். அது என்னோடயே நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏரோ மார்க் கீழே அதே மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்டல்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்க 2 மெட்டல் கொடுத்துருக்காங்க, பேரியம் அலுமினியம். 2 மெட்டல் கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்டே வரக்கூடிய பேரியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேரியம் எழுதிக்கிறோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல பேரியம் எழுதிக்கிறோம். ஸோ பேரியம் எத்தனை இருக்கு? இங்க எதுவுமே நம்பர் இல்லை பாருங்க, ஃப்ரண்ட்லயும் இல்ல நம்பரு, இங்கேயும் இல்லை. ஸோ வந்து 1 தான். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்க வந்து சப்ஸ்கிரிப்ட்லயும் ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட்லயும் ஒன்றும் இல்லை. ஸோ பேரியமும் 1 தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன மெட்டல் பாத்தீங்கன்னா அலுமினியம். ஸோ அலுமினியம் எத்தனை கொடுத்துருக்காங்க? ரியாக்டன் சைட்ல 2 கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இங்க சப்ஸ்கிரிப்ட் இருக்கு பாரு, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் எத்தனை கொடுத்துருக்காங்க? எதுவுமே கொடுக்கல, சப்ஸ்கிரிப்ட்லயும் ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட்லயும் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து 1 தான். நெக்ஸ்ட் எதை பார்க்கணும்? மெட்டல்ஸ் முடிச்சுட்டு பார்க்கணும், நான் மெட்டல் பார்க்கணும். நான் மெட்டல் வந்து நீங்க குளோரினும் நான் மெட்டல் தான், சல்ஃபரும் நான் மெட்டல் தான். ஆனா அந்த ஆர்டரா இருக்கிறதுனால நம்ம குளோரினை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ குளோரின் எத்தனை இருக்குது? குளோரின் எத்தனை கொடுத்துருக்காங்க? இங்க பாருங்க சப்ஸ்கிரிப்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆட்டம்ஸ் இருக்கு குளோரின். இங்க ப்ராடக்ட் சைட்ல பாருங்க குளோரின் எத்தனை இருக்கு? 3 கொடுத்துருக்காங்க. 3 சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எடுத்து நம்ம எழுதிக்கணும்.
சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? சல்ஃபர் எடுத்து எழுதுறோம். ஸோ சல்ஃபர் எடுத்து எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த 3 வந்து இருக்குது இல்லையா? இந்த 3 வந்து இந்த சல்ஃபருக்கும் காமனானது, இந்த ஆக்சிஜனுக்கும் காமனானது. இது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த பிராக்கெட்ல பின்னாடி கொடுத்துருக்கிற இந்த 3 வந்து சல்ஃபருக்கும் சொந்தமானது, ஆக்சிஜனுக்கும் சொந்தமானது. இப்ப சல்ஃபர் எத்தனை இருக்கு பாருங்க? 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைட்ல சல்ஃபர் எத்தனை இருக்கு பாருங்க? ஒன்னே ஒன் தான் இருக்கு. ஃப்ரண்ட்லயும் ஒன்னும் இல்ல, சப்ஸ்கிரிப்டும் ஒன்னும் இல்ல. ஸோ சல்ஃபர் வந்து 1 தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பார்க்கணும்? ஹைட்ரஜன் இல்ல. ஸோ ஆக்சிஜன் நம்ம பார்க்கிறோம். ஆக்சிஜன் எத்தனை இருக்கு பாருங்க? ஆக்சிஜன் இங்க எத்தனை இருக்கு? ஆக்சிஜன் பார்க்கும்போது நம்ம வந்து ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது? 12 இருக்குது. ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது? 12 இருக்குது. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா பண்ணி பார்த்து 2 ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அலுமினியம் எத்தனை வந்துடும்? 2 வந்துடும். ஸோ அலுமினியம் வந்து உங்களுக்கு 2 கிடைச்சிச்சு. ஸோ இந்த சைடும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, இந்த சைடும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? இந்த நான் மெட்டல் என்ன? குளோரின். குளோரின் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இங்க பாத்தீங்களா? இங்க 2 இருக்கு. அதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம் 2. ஆனா இங்க எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஆனா இப்ப என்ன பார்க்கணும்? இப்ப என்ன பார்க்கணும்னா இங்க 2 அலுமினியத்துக்காக ஆட் பண்ணதுனால இப்ப குளோரின் எவ்வளவு இருக்குது? 2 3s 6 இருக்கு. அப்போ குளோரின் என்ன ஆயிடுச்சு? 6 ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் சைட்ல 6 ஆயிடுச்சு குளோரின். இப்ப நீங்க குளோரினுக்கு இங்க வாங்க. உங்களுக்கு இங்க 2 தான் இருக்கு. சரிங்களா? இப்ப 2 வந்து 6 ஆகணும்னா இங்க ஃப்ரண்ட்ல நீங்க 3 போட்டீங்கன்னா அது பிராக்டிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்பர்னு. என்ன டேபிள்ஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க 2 இருக்குது, இங்க வந்து 3 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன வந்துடும்? 6 வந்துடும். அப்ப குளோரின் வந்து 6 வந்துச்சு. ஸோ குளோரினும் நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சல்ஃபர் பார்க்கணும். சல்ஃபர் வந்து 3 தான். இங்க பாருங்க சல்ஃபர் வந்து இங்க வந்து 3 இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 இது வந்து சல்ஃபருக்கு சொந்தமானது இல்லையா? ஆனா இங்க சல்ஃபர் 1 தான் இருக்கு. சோ இது சல்ஃபர் 3 ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல 3 போடணும். சரிங்களா? இப்ப ஃப்ரண்ட்ல 3 போட்டோன்னே ப்ராடக்ட் சைட்ல சல்ஃபர் 3 ஆயிடுச்சு. ஆனா அதே நேரத்துல இங்க பாருங்க 3 போட்டதுனால இந்த 3 வந்து பேரியமுக்கும் காமன், சல்ஃபருக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன் இல்லையா? சோ பேரியம்க்கு இப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 3 வந்துருச்சு. சோ பேரியம் வந்து ப்ராடக்ட் சைட்ல 3. அதே மாதிரி இங்க குளோரினுக்காக நம்ம பண்ணணும் இல்லையா? இங்க நம்ம 3 போட்டோம் இல்லையா? சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பேரியமுக்கும் நமக்கு 3 கிடைச்சிச்சு. ஆனாலும் நமக்கு வந்து பேலன்ஸ்டா தான் இருக்கு. ரெண்டு சைடுமே நமக்கு பேலன்ஸா இருக்கு. வேற என்ன செக் பண்ணணும்? ஆக்சிஜன் செக் பண்ணணும். ஆக்சிஜன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 3s 12 இருக்குது இல்லையா? சோ நமக்கு 12 வந்துச்சு. இங்க பாருங்க பேரியமுக்காக நம்ம 3 போட்டோம் இல்லையா? இங்க சல்ஃபருக்காக 3 போட்டோம், பேரியமுக்கு 3 ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 2 மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க 3 into 4 அப்ப 12. சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்சிஜனும் 12 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நம்ம மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு தடவை நீங்க கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டானு ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறமா வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். நீங்க ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிச்சது ஈஸியா மைண்ட்ல வச்சுட்டு நீங்க செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க மறுபடியும் பேரியம்க்கு எத்தனை இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 3 இருக்கு. இங்க பாருங்க எத்தனை இருக்கு? ப்ராடக்ட் சைட்ல 3 இருக்கு. ஸோ இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அலுமினியம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இங்க அலுமினியம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ இதுவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ குளோரின் பாருங்க எத்தனை இருக்குது? 3 2s 6 இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் எத்தனை இருக்குது? 3 2 2 3s 6 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. குளோரினும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சல்ஃபர் பாருங்க எத்தனை இருக்குது? 3 இருக்குது இல்லையா? ஸோ சல்ஃபர் வந்து 3. இங்க பாருங்க சல்ஃபர் எத்தனை இருக்கு? 3 இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்க எத்தனை இருக்குது? 4 3s 12 இருக்கு இல்லையா? ஸோ இது இந்த சைடு பாருங்க ஆக்சிஜன் 3 4s 12. சரிங்களா? உங்க புரியறதுக்காக தான் நான் மறுபடியும் செக் பண்றேன். பாருங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பேலன்ஸ் ஈக்குவேஷன். அதை நம்ம ஃபைனலா ஒரு தடவை எடுத்து எழுதிடலாம். 3BaCl2 plus Al2
SO4 3 gives 3Va SO4 plus 2AlCl3. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.